பிறந்த தேதி 13/10/2007 சனிக்கிழமை அன்று பிறந்தான். அவனுடைய நட்சத்திரம் விசாகம், ராசி துலாம். இவன் சரியாக பேசுவதற்கு நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியப்படி ஒரு நல்ல பரிகாரம் கூற வேண்டும். உங்கள் குழந்தைக்கு பேரனுக்கு நல்ல முறையில் பேச்சு வரத்துக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம், என்ன காரணத்தால் இந்த மாதிரி இந்த இடர்பாடு ஏற்பட்டதுன்றதை பார்த்துடலாம். இப்போ உங்கள் பேரனோட ஜாதகத்தில் இந்த பேச்சு தடைப்பட்டதுக்கு காரணம் சொல்லும் பொழுது முன்னோர்கள் கொடுத்த வாக்குறுதியை மறந்தது அப்படின்னு வந்திருக்கு. அதாவது யாரோ ஒருவருக்கு பசுவை தானம் பண்ணுறதா வாக்கு கொடுத்து, ஆனால் அதே அந்த பசுவை வேற ஒருத்தருக்கு தானம் பண்ண தோஷம்னு வந்திருக்கு. அதாவது வெண்மையும் கருப்பும் கலந்த பசுவை ஒருத்தருக்கு தானம் பண்ணுறதா வாக்கு கொடுத்து அதே பசுவை வேற ஒருத்தருக்கு தானம் பண்ணதாகவும், தானம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவருக்கு மன வருத்தம் ஏற்பட்டதாகவும் வந்திருக்கு. அது கொடுத்த வாக்குறுதியை மீறினதால் வந்த தோஷம். இதுக்கு சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க. சுவாமி அருளால் அவருக்கு பேச்சு கட்டாயம் வரும். இது தடைப்பட்டது, ஆனால் அவர் தானம் பண்ணிட்டதுனால அது விலகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி பேச்சு நிதானிச்சதுக்கும் பேச முடியாமல் தவிச்சதுக்கும் இந்த தோஷம்தான் காரணம். ஆனால் அவள் அதுக்கப்புறம் பண்ணிட்டான்னு வந்ததுனால தாமசமானாலும் பின்னால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பலாம். ஆனால் இந்த பசு தானம் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்காம விட்டதுனால திரும்ப நீங்கள் கோதானம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. திரும்ப நீங்கள் கோதானம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சில விஷயங்களில் எது சாத்தியமோ அதை செய்யுங்க. ஒன்று, நீங்கள் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணலாம். சரி, அப்படி சிவலிங்க பிரதிஷ்டை பண்ண முடியலன்னா இந்த மோட்சபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காசி மாதிரியோ காஞ்சிபுரம் மாதிரியோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விசேஷமான சிவஸ்தலத்தில் போய் பிரதோஷ காலத்தில் அல்லது திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு, இல்லை குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, அதுவும் இல்லை குருவாரத்தில் வியாழக்கிழமையில் சிவ தரிசனம் பண்ணுங்க. சிவ தரிசனத்தை செய்யுங்க. ஒன்று. இது இல்லை, இந்த இதை முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவாலயத்தில் உங்களுக்கு ரொம்ப புகழ்பெற்ற சிவாலயமாக இருந்தால் விசேஷம். அப்படி இல்லைன்னா பழமையான சிவாலயத்தில் நீங்கள் வில்வ விருட்சத்தை வாங்கி வடகிழக்கில் உங்களுக்கு எந்த இடத்துல வடகிழக்கில் உங்களுக்கு நடுறதுக்கு தோட்டமோ இடமோ இருக்கோ அங்கே நடலாம். ஆனால் நம்ம வீடுகளில் தான் வடகிழக்கு கூடாது. இந்த இடத்துல வடகிழக்கு குறிப்பாக கிணறு குளம் சார்ந்த இடமா இருந்தால் ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு வடகிழக்குலேயோ கிழக்குலேயோ குளம் இருந்து அந்த குளக்கரையில் நடுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை கோயிலோட நந்தவனத்தில் நடுறது விசேஷம். ஒரு முறை செய்தால் போதும். இது இப்போ ரெண்டுத்தில் ஒன்று சிவலிங்க பிரதிஷ்டை அல்லது சிவ தரிசனம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சிவாலயத்தில் வடகிழக்குலேயோ கிழக்குலேயோ குளம் இருந்தால் அந்த பகுதியில் இந்த வில்வ விருட்சத்தை நடுறது பரிகாரமாக இருக்கும். வேறு எதுவும் வேண்டாம். உங்கள் பிரச்சனைகள் கட்டாயம் தீரும். பிற்காலத்தில் இதனால் வந்த நட்டங்கள்லாம் சரி செய்யப்படும். சுவாமி அருள் துணை நிற்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முன்பாக செய்து முடித்து விட வேண்டும். 1 o'clock மேலே எதுவும் வச்சுக்காதீங்க. 2.5 நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே இன்று மதியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது சந்திராஷ்டமம். தனுசு ராசிக்கு இன்று மதியம் 1:06 1:06 PM சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைக்கு. ஆகவே அதன் பிறகு நீங்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் செய்வது, பணம் கொடுக்கல் வாங்குவது, முக்கியமான பயணங்கள் மேற்கொள்வது போன்றவற்றை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். அதற்கு முன்பாக 1 மணி வரையிலே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மதியம் 1 மணி சுமாருக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று விடுகிறது. ராசியில் இருக்கும் சுக்கிரன் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசியிலே சுக்கிரன் வலுவாக அமைந்து கொண்டு உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்தில் இருக்கும் குருவும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானமாக 11ஆம் இடத்தில் இருக்கும் ராசி அதிபதி சனீஸ்வரன் இன்னும் 1 வருட காலத்திற்கு விருச்சிகத்தில் இருக்க போகிறது. இன்னும் 1 வருட காலத்திற்கு விருச்சிகத்தில் இருக்க போகிறது. ஆகவே மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். யாராவது உங்களை சும்மா அப்படியே பயமுறுத்துவாங்க. சனி பயிற்சி வருது, உனக்கு 7.5 நாட் சனி ஆரம்பிக்குது,
என்னாவும் தெரியல என்ன சொல்லுவாங்களோ, ஒன்றும் ஆகாது. ஏன்னா சரியாக ஆரம்பிக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்புறம் தானே என்ன ஆகும் தெரியல. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் ராசியிலே அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சமூக அந்தஸ்து உயரும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருப்பீர்கள். வியாபாரம் வளர்ச்சி அடையும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற நாள். தேய்பிறை என்பதால் கும்பராசிக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கும் குரு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே எந்த விதமான சுணக்கமும் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. இது ஒரு மிக மிக யோகமான நாள் என்று சொல்லலாம். உங்களுக்கு பிடித்தாற்போல் எல்லா விஷயங்களும் நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மனது குளிரும்படி நல்ல செய்திகள் வந்து சேருவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. இந்த ராசியில் செவ்வாய் கேது சேரும்போது சிலருக்கெல்லாம் இரத்தம் அசுத்தமாகும். இரத்தம் அசுத்தமானால் தோல் வியாதிகள் வரும், சரும நோய்கள், ஸ்கின் டிசீஸ். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக உடம்பை பார்த்துக்கணும். சுத்தமாக உடலை வைத்து கொள்ள வேண்டும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். ரெண்டுமே மெயின்டைன் பண்ணணும். மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது. 5 சந்திரன் 5ஆம் இடத்திற்கே சென்று ஆட்சி பலம் பெறுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் தன் சொந்த வீடான கடகத்திற்கு சென்று மதியம் 1:06 கடகத்திற்குள் பிரவேசிக்கிறது. புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே கடக ராசியிலே ஆட்சி பலம் பெற்று ஸ்வக்ஷேத்திரத்துடன் அற்புதமாக இருக்கக்கூடிய மிக மிக யோகமான ஒரு நல்ல நாள். இந்த நாளுக்கான கிரக அமைப்பு மீன ராசிக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பணப்பரிவர்த்தனையில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் உங்களை ஆதரிப்பார்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மகிழ்ச்சியாக நீங்கள் உங்களது பணிகளை செய்து கொண்டிருப்பீர்கள். 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு தொடர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்திலே புதன் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கிறது. சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 9 லாபாதிபதி சனியும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்றன. 4, 5 ஆகிய வீடுகளிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே குரு சாரம் வாங்கிய சந்திரன் என்பதால் அது மீனராசிக்கு நன்மையை செய்யும். தேய்பிறையில் கொஞ்சம் நன்மைகள் கம்மியாக நடக்கும். வளர்பிறையில் அதிகமாக நடக்கும் மீனராசிக்கு. இப்போ எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்க்கறதை விட சற்று சிறிதளவு குறைவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா தேய்பிறைங்கிறதுனால வளர்பிறையில் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீனராசிக்கு வளர்பிறை தான். தேய்பிறையாக இருந்தாலும் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடத்திலே போய் அமர்வதால் நிச்சயமாக நன்மைகளை செய்யும் என்பதிலே எந்தவித சந்தேகத்திற்கும் இடமே இல்லை. முதலாவதாக ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ என பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்பது போன்ற ஒரு நிலை உருவாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை மாலை நேரத்திலே சந்திரோதய நேரத்திலே வழிபட வேண்டிய நாள். சங்கடஹர சதுர்த்தி என்று அனைவரும் அருகில் இருக்கும் பிள்ளையார் கோயில்களுக்கு சென்று விநாயகரை வழிபட வேண்டும். விநாயகர் வழிபாடு மாலை நேரத்திலே செய்யும் நாள் சங்கடஹர சதுர்த்தி. காலை நேரத்திலே செய்வது வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய முக்கிய குறிப்பு, நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி என்பது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன்.